நல் இரவினில் பனி வேளையில் பரன் இயேசு மண்ணில் உதித்தார் என்று சொல்லி, பெத்தலையில் பிறந்தாரே, முன்னணையில் பிறந்தாரே, வான் தூதர் பாட சேனைகள் கூட மகிபன் இயேசு பிறந்தார். அன்றைக்கு வான தூதர்களெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடின. இன்றைக்கு நம்ம அவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி பாடுவோம். ஏன்னு சொன்னால் அவர் நமக்காக பிறந்தார். அன்றைக்கு அந்த வான சேனைகளுக்காகவோ அல்லது தூதர்களுக்காகவோ அவர் பிறக்கவில்லை. எல்லா மனிதரும் மீட்படைய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தாராகவே இந்த நல்ல நாளில் ஆண்டு சமூகத்தில் நாம் உற்சாகமாய் பாடுவோம். பாடல்கள் தெரியாவிட்டாலும் நீங்கள் கவனித்து பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். பெத்லகேமில் பிறந்தாரே, முன்னணையில் பிறந்தாரே. பெத்லகேமில் பிறந்தாரே, முன்னணையில் பிறந்தாரே. வான்தூதர் பாட சேனைகள் கூட மகிபன் இயேசு பிறந்தார். வான்தூதர் பாட சேனைகள் கூட மகிபன் இயேசு பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன்
பிறந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பாலன் இயேசு பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமிக்க நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆசீர்வாதமான மாலை பொழுது நாம் எழுந்து நின்று ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். வாசிக்கிறேன். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிறப்பை கொண்டாடும்படி கூடி வந்திருக்கிற எங்கள் மத்தியிலே எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே பேசும், நாங்கள் கேட்கிறோம் என்று நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பரிசுத்தமிக்க நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலகம் எங்கும் கொண்டாடப்படுகிற ஒரு உன்னதமான பண்டிகை கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்க வந்த மத தலைவர் அல்ல. இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவருடைய தெய்வமும் அல்ல. தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் உலகத்துக்கு இரட்சகர், அண்ட சராசரத்திற்கும் ஆண்டவர், அனைத்தையும் படைத்தவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயமாக விளங்கின உன்னதமான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பு உன்னதமானது. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெயரிடப்பட்டார். சிலர் சொல்லுவாங்க, இயேசுநாதர் எப்பங்க பிறந்தாரு, நம்ம வருஷத்தை பிரிச்சிருக்கிறாங்க இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, நம்ம எப்போங்க ஒரு 2000
25 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் ஆதியிலேருந்து இருக்கிறார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தாங்க இவ்வளோ காலம் நம்ம கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதனால் அவரை இடையில வந்தவர் நினைச்சக்கூடாதுங்க. அவர் ஆதியிலிருந்தே இருக்கிறார். ஆதி அந்தம் இல்லாத அனாதி தேவன், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவராக இருக்கிற உன்னதமான தெய்வம், சகல படைப்புக்கும் காரணரமாக இருக்கிற கர்த்தர். அவர் பிறப்பாருங்கிறது ஆதியாகம புஸ்தகத்திலே இருக்குதுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்ட முதலாவது ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீ கிறிஸ்துமஸ்ங்கிறதுனால யாரும் பைபிள் எடுத்துட்டு வரலையோ? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இப்போ இயேசு பிறக்க போறது எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவங்கள்ட்டே ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? எந்த சூழ்நிலையில் சொன்னாருங்க அது நமக்கு தெரியும் தானே. ஆண்டவர் விளக்கணும் மரத்தின் கனியை புசிக்கிறாங்க. அப்போது இதாகுது. அப்போ தான் என்ன பண்ணுறாரு? இந்த பாவத்தை போக்க, பாவம்ங்கிறது என்னங்க? நியாயப்பிரமாணத்தை மீறுறது தான் என்னது? பாவம். ஆண்டவருடைய கட்டளையை மீறுறது பாவம். இவர்கள் தேவ கட்டளையை மீறினாங்க, உலகத்தில் பாவம் வந்துச்சு. அந்த பாவத்தின் விளைவாக சாபம் வந்தது, மரணம் வந்தது, தண்டனைகள் வந்தது. இதெல்லாம் நம்ம வேதத்தில் நம்ம வாசித்து அறிந்து கொள்ள முடியும். சரி, இதை நிவர்த்தி செய்கிறதற்கு, அந்த பிசாசை அழிப்பதற்கு, அவனுடைய கிரியைகளை ஒழிப்பதற்கு இயேசு பூமியில மனிதனாய் பிறப்பார், அவனை ஜெயிப்பார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் அந்த 15ஆம் வசனத்தில் இருக்கிறத பார்க்குறோம். என்ன வாசிக்கிறோம்? ஸ்ரீயின் வித்துக்கும் அவனுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்குவேங்கிற அந்த ஸ்ரீயின் வித்துன்னு சொல்லப்படுகிறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து இவனை அழிப்பாருங்கிற சத்தியத்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த ஆதியாகம புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பிறக்கிறதற்கு 410 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஏசியாங்கிற தீர்க்கதரிசி இயேசுக்கு முன்னாடி ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தேவ மனிதர். அவர் சொல்றாரு பாருங்க, 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஏசியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. என்ன அடையாளம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தேவ மனுஷன் ஏசாயா என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறத நாம் பார்க்குறோம். சரி, அதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 1:23 கூட நம்ம வாசிக்க முடியும். 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு வேகமாக வாசிக்கலாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். சரி, இப்போ இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி பிறப்பாரு? ஸ்திரீயின் வித்தாக பிறப்பார். அதாவது ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு பிறப்பாய் பிறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். அதை தான் ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு கன்னியின் வயிற்றிலே கர்த்தர் மனு உருவாய் அவதரிப்பார் என்பதை. இயேசுடைய பிறப்பு ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு. சரி, ஆகவே இவர் இயேசுடி கன்னியின் வயிற்றில் பிறப்பார், பெத்லகேமில் பிறப்பார், நாசரேத் ஊரில் வாழ்வார், எகிப்துக்கு போயிட்டு வருவார். இவ்வளோ விஷயம் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே, இயேசு அவருடைய வாழ்வியல் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் பல 100 வருஷங்களுக்கு முன்பதாகவே முன்னறிவிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சரி, ஆகவே இயேசுங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல. அவர் சரித்திர நாயகன், அவர் உலகத்தின் இரட்சகர், நம்முடைய பாவ பரிகாரி, அவர்தான் மேசியா, அவர்தான் கிறிஸ்து, நம்மை மீட்கும்படி பிதாவாகிய தேவனாலே அனுப்பப்பட்ட இரட்சகர்.
அவருடைய பிறப்புனால இந்த உலகத்துக்கே சந்தோஷம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே தூதர்கள் சொல்லுகிறத பார்க்குறோம். பெரிய சந்தோஷம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு குட்டீஸ்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. ஏன்? ஒரு புது ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்குல்ல, அதனால நிறைய பேருக்கு சந்தோஷம். சரி, பெரியவங்களுக்கு காசு பணம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்மஸ் எப்படா ஓட்டுறதுன்னு நினச்சேன், சிலர் எப்படி தள்ளுறதுன்னு நினச்சேன் அப்படிம்பாங்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு பணம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50,000 ரூபா கிடைக்குது. 50,000 ரூபாய்க்கு ஏங்க பாஸ்டர் போகிறீங்க, ஒரு 5,000 ரூபா சொல்லுங்க பாஸ்டர். அங்கே பாருங்க, ஆமாப்பா ஆமாப்பா, எவ்வளோ சந்தோஷம் இல்லை? இதை பார்க்கல ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு மனிதனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிற பொழுது வருகிற சந்தோஷம். அதை தான் தாவீது சொல்லுகிற பொழுது, நம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து அப்படிங்கிறார். அதை இழந்தவன் தவிக்கிறான் அந்த சந்தோஷத்திற்காக. சரி, ஆகவே இப்படி பாவ மன்னிப்பினாலே உண்டாகிற ஒரு மாபெரும் சந்தோஷம், அந்த பாவ மன்னிப்பினாலே பாவத்தின் சம்பளமான மரணத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலையை உண்டு பண்ணுகிற செய்தி தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. இயேசு தான் நம்முடைய பாவத்தின் பரிகாரி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பரலோகத்துக்கு போக முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு வழியும் வாசலுமாய் இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால தான் தூதன் சொல்றாரு, எல்லா ஜனத்திற்கும், கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லல, யூதர்களுக்குன்னு சொல்லல, மெய்ப்பர்களுக்குன்னு சொல்லல, எல்லா ஜனத்திற்கும். எல்லா ஜனம்னா இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தாங்க அதை எல்லா ஜனம். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை தான் நாம் கொண்டாடும்படி நாம் இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த இயேசு பிறந்த பொழுது அது முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாங்க இல்லையா? நீங்கள் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாங்க. அந்த மத்திய லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு பிறந்த பொழுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்குறோம். அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனோடு தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. பரம சேனை செஞ்ச வேலை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த உன்னத தேவனை துதித்தார்கள், பணிந்து கொண்டார்கள், ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு இங்கே முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தேவ தூதர்கள் கூட்டம்லாம் என்ன பண்ணுறாங்களாம், கூடி அதை கொண்டாடுகிறாங்க, அவரை துதிக்கிறாங்க, போற்றுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இந்த வேத பகுதிகளில் வாசிக்கிறோம். நீங்கள் அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்க, அங்கே இந்த மெய்ப்பர்கள் இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, அவங்க தூதர்கள் அவங்கள விட்டு போன பிற்பாடு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சொல்கிறத மட்டும் வாசிச்சிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். நான் சொல்ல வர்றதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். சரி, அதனால் தேவ தூதர்கள் அவர்கள் விட்டு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தராலே நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி தீவிரமாய் வந்தார்களாம். இயேசுடைய பிறப்பை பார்க்கறதுக்கு எப்படி வந்தாங்களாம்? தீவிரமா. அவருடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு நாம எப்படி வந்திருக்கிறோம்? அப்படியா? எத்தனை மணிக்கு? 6:50. சரி, அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். நம்ம 20ஆம் வசனத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா. அப்போது இயேசு பிறந்த பொழுது தூத கூட்டம் ஆண்டவரை துதிக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோம். ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னாக்க மேய்ப்பர்கள் கூட்டம் என்ன பண்ணுறாங்க?
அந்த தேவனை துதிக்கிறத நாம் பார்க்குறோம். இந்த இயேசு பிறந்தார் அப்படிங்கிற செய்தியை இன்னொரு கூட்டமும் கண்டுக்கிட்டாங்க. இவங்களுக்கு மெய்ப்பெருக்கு சொல்லப்பட்டது சாஸ்திரிகள் தாங்களாகவே அவர்கள் கணிக்கிறத பார்க்குறோம். நீங்கள் மத்திய புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2ஆம் அதிகாரத்தில் அந்த விஷயங்கள்லாம் அழகாக வேதத்தில் நமக்கு பதிவு செய்து கொடுத்திருக்கிறார் ஆவியானவர். சரி, இப்போது இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதியாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது, ஆமாம் எவ்வளோ விவரமாக எங்கே பிறந்தாருங்கிறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கா பாருங்க. யூதியாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். அப்போ இவர்களுக்கு தூதன் போய் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் ஏவலன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கணிச்சாங்கன்னாவே அது பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோட தான் இருந்திருக்க முடியும். சரி, அது நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, யாரும் வாலண்டியராக போய் அவங்களுக்கு என்ன பண்ணல, சொல்லலை. அவங்கள கணிச்சு அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, அதோட விசேஷத்தை பார்க்குறாங்க. அவங்க வானசாஸ்திரிகள் சொல்லுவாங்க அவங்கள. சரி, இப்போது இந்த நட்சத்திரம் பிறந்தால் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். இது தோன்றிருக்க திசையை வச்சு நாம் நிறைய கணிக்கிறோம்ல. வானத்தில் இன்னைக்கு என்ன சொல்கிறது, அது நட்சத்திரத்துக்கு வேற என்னமோ பேர் சொல்லுமே, விண்மீனா? இல்லை, நம்ம லோக்கலில் பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோமே, மழை வரும் வராது அப்படின்னு நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுவாங்களே. சரி, வேணாம் விட்டுருங்க. சரி, அப்போது இன்னைக்கு வானத்தில் நட்சத்திரம் இருக்குது, மழை வரும் வராது, சனி மூலை கருத்து இருக்குது, இல்லை கீழ்காற்று வீசுது, அப்படியெல்லாம் சொல்லி கணிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுபோல், ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் வந்து காலங்களுக்காகவும் அடையாளங்களுக்காக இந்த சுடர்கள்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறார், ஆண்டவர் படைத்திருக்கிறாருன்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு இந்த ராஜா பிறந்திருக்கிறாரு வந்துட்டாங்க, எங்கள் நேராக வந்து இங்கே ராஜாட்ட வந்துடுறாங்க இல்லையா? வந்து அவங்க கேட்குறாங்க பாருங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? யாரு? ஆமாம், அந்த ராஜா குழந்தை அல்ல இளவரசன் அப்படிலாம் கேட்குறப்ப எப்படி தான் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இயேசு பிறக்கிற பொழுதே ராஜாவாய் பிறந்தார். மரித்த பொழுது கூட அவர் சிலுவையில் மேல் விலாசம் எழுதினாங்க, இவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லி. இன்னைக்கும் அவர் ராஜாதி ராஜாவாகத்தான் இருக்கிறார். கர்த்தத்துவம் அவருடைய தோளில் மேல் இருக்கும். ஆமென். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசுடைய பிறப்பு அற்புதமானது, இயேசுடைய வாழ்க்கை அற்புதமானது, இயேசுடைய மரணம் கூட அற்புதமானது தாங்க. அவர் மரித்தார், பாவத்தினால மரிக்கல, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக பாவமறியாத அவர் பாவமாகி அந்த சாபமான சிலுவையிலே தன் இன்னுயிரை ஈந்து பாவத்தின் சம்பளமான மரணத்துக்கு பாத்திரராயிருந்த நம்மை மீட்டெடுப்பதற்காக இயேசு மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் மகிமை நிறைந்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை வென்றவராய், பிசாசின் கிரியை அழித்தவராய் அவர் உயிரோடு எழுந்தார். அவருடைய மரணத்தில் ஒரு அற்புதம். ஆமென். ஆக நம்ம வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு நம்ம நிறைய நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த இவர்கள் இந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை இயேசுநாதரை தேடி வர்றாங்க. கிழக்கத்திய சாஸ்திரிகள்ங்கிறப்போ அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்தியா சீனா இந்த தேசத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த காலத்திலேயே இயேசுநாதரை தேடி போயிருக்கிறாங்க. ஆனால் அப்போ போன ஆளுங்க இப்போ என்ன பண்ண மாட்டேங்கிறோம், தேட மாட்டேங்கிறோம் ஒழுங்கா. இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை மணி நேரம் செலவழிச்சிருக்கிறீங்க? இல்லை, பக்கத்தில் உள்ளவங்க கூட ஆரம்பிக்கிறப்ப தான் முடியாது நுழைவீங்க. இடத்துல உள்ளவங்க ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் முன்னாடி கிளம்பி இருப்பீங்க. ஆனால் இந்த வானசாஸ்திரிகள் கிட்டத்தட்ட 2 வருஷ காலம் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோங்க? 2 வருஷங்க. இந்த யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவரை காண்பதற்கு 2 வருஷம் பிரயாணம்னு எவ்வளோ செலவாயிருக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, காரு கிடையாது, டூ வீலர் கிடையாது. நடந்து போகணும்,
கழுதை மேலே போகணும், ஒட்டகத்து மேலே போகணும், போட்டில் பிரயாணம் பண்ணணும், எக்கச்சக்கமான செலவுங்க. அப்படிலாம் செலவழித்து தங்களுடைய மற்ற வேலைகள்லாம் ஒதுக்கி இந்த ராஜாவை சந்திப்பதற்கு அவங்க பிரயாசப்பட்டு வந்தார்கள் என்கிறத நாம் பார்க்குறோம். சரி, ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம், இதனால் ஆதாயம் கிடைக்குங்கிற நோக்கத்தில் வந்திருப்பாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லைங்க. அவர்கிட்டருந்து ஏதாச்சும் வாங்கலான்னு அவங்க வந்தவங்க மாதிரி தெரில. அவருக்காய் கொடுப்பதற்காக வந்தவர்கள். அவர்கள் என்ன கொடுத்தாங்களாம்? பொண்ணு கொடுத்தாங்களாம் இல்லையா? அந்த 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயுமாகிய மரியாளை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, சரி நம்ம பணிந்து கொண்டு அப்படிங்கிற வரதுனால அதையும் நான் முடிச்சிடுறேன். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? பரமசேனை துதித்ததுன்னு பார்த்தோம். 2வது மேய்ப்பர்கள் துதித்தார்கள் பார்க்குறோம். இப்போ இந்த வானசாஸ்திரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களும் போய் என்ன பண்ணாங்களாம்? யாரை தான் பணிந்து கொண்டாங்களாம்? அவர்களை பணிந்து அப்படின்னு சொல்லல. அங்க யார் யார் இருக்கிறது? மரியாள் அம்மா இருக்கிறாங்க, யோசேப்பு இல்லைங்க அங்க. இல்லை, ஒருவேளை ஏதாவது வாங்க போயிருப்பாரு, கடைக்கு அனுப்பி இருந்திருப்பாங்க மரியாள் அம்மா. ஆக யோசேப்பு அங்கே இல்லைங்க இந்த வசனத்தில், இல்லையா? மரியாளையும், ஆமாம், பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்களை பணிந்து கொண்டார்கள் சொல்லல, அதை பணிந்து கொண்டார்கள். எதை? குழந்தையை பணிந்து கொண்டார்கள். அதனால நம்முடைய இயேசு வணக்கத்துக்குரியவர், ஆராதனைக்குரியவர், துதிக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். சகல துதியும் கணமத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார்னு வேதத்தில் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒருத்தர் வேகமாக வாசிங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்களும் மகா சத்தமிட்டு, அவர்கள் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்க. நம்முடைய ஆண்டவர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். ஆமென். பரமசேனை அவரை பணிந்து கொண்டது, மெய்ப்பர்கள் கூட்டம் அவரை பணிந்து கொண்டது, சாஸ்திரிகள் கூட்டம். சாஸ்திரிகள் கூட கூட்டம் சொல்றது தப்பு இல்லை. நம்ம ஊரில் குடியிலலாம் பார்த்தீங்கன்னா 3 ராஜாக்கள் இருப்பாங்க. அதுக்கு பொங்கல் கூட உண்டு, 3 ராஜாக்கள் பொங்கல். நம்ம ஆளுங்களுக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 ராஜாவில் ஒரு ராஜா கருப்பாக இருப்பார், அவர் இந்தியாக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? இல்லை நான் தான் சொல்கிறேன்னா? கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்னா இந்தியாக்காரங்க போனாங்கன்னு. சரி, அதனால 3 பேர் தான் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான ஆட்கள் போனாங்களாம் இயேசுவை தேடி. சரி, அதனால அவங்க அப்படி போனவங்க தான் என்ன பண்றாங்க, நம்ம ஏன் 3ன்னு நம்ம முடிச்சுக்கிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பரிசு பொருட்கள் 3 ஐட்டம் இருக்குது. ஒன்று என்னது? பொண்ணு, இன்னொன்று தூப வர்க்கம், 3வது வெள்ளை போலம். இது எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டங்க. அந்த சாஸ்திரிகள்ங்கிறவங்க சாதாரண ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு குட்டி ராஜான்னு வச்சுக்கோங்களேன், ராஜாக்கள்லாம் சேர்ந்து ராஜாதி ராஜாவை தேடி போனாங்களாம். அல்லேலூயா. பல வருஷம் பிரயாணம் பண்ணி, நீங்கள் பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் தேடல். அப்படி தேடி தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு வழியாக அந்த இயேசுவை போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்க்குறத நம்ம அந்த வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரி, அவங்க போய் அதை பணிந்து கொண்டு தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த ராஜாக்கள் அவரை, இந்த சாஸ்திரிகள் அவரை தேடி போனது ராஜாட்டேந்து ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக போகல, ராஜாவுக்கு எதையாவது கொடுக்கணுங்கிறதுக்காக போனாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம தேவனை தேடுறதுக்கும் இந்த சாஸ்திரிகள் தேவனை தேடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நாம் எவ்வளோ கரிசனை எடுத்துக்கணும், எவ்வளோ என்ன பெருசாக நம்ம அவரை தேடுறதுக்காக தியாகம் பண்ணிட்டோம், செலவு பண்ணிட்டோம், உழைச்சிட்டோம். யோசித்து பாருங்க, ஒன்றும் கிடையாது. அவங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா கால் தூசிக்கு போற மாட்டோம் நாம. ஆனால் அவங்க அவ்வளோ கரிசனையாக தேடினாங்க. இன்னைக்கு நாம் கடவுளை தேடுறோம்னா ஒரு உள்நோக்கத்தோடு தேடுறோம்.
அவரை தேடினா ஏதாச்சும் நமக்கு கிடைக்காதாங்கிற மாதிரி தான். உலகத்துல ஜனங்கள்ட்ட கூட போய் பாருங்க, நீ கிறிஸ்துமஸ் சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னு கேட்பாங்க. அப்படித்தாங்க ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு சமயம் ஒருத்தர் அப்படி தான் கேட்டார். என்ன கேட்டார்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் உங்கள் சபைக்கு வந்துடுறேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடன்லாம் அடைச்சிருங்க அப்படின்னாரு. இன்னும் ஒருத்தர் ஒரு படி மேலே போய், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, கடன் அடைச்சிருங்க, எனக்கு பொண்ணு 2 இருக்குது, அதில் ஒரு பொண்ணு நீங்கள் கட்டிக்கங்கன்னாரு. நீ இன்னொருத்தர் சொன்னார், என் பையன் ஒருத்தர் இருக்கிறான், வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்கிறான், தெண்ட சோறாக இருக்கிறான், அவனை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஃபாரினுக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபாரின் லிங்க்லாம் நிறைய இருக்கும்ல. நிறைய பேர் அப்படித்தாங்க நினச்சிட்டு இருக்கிறான். நாம நம்ம கையை வச்சு கர்ணம் பாயிறது நமக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்ன நினைப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போன வருஷம் கூட இந்த தெருவெல்லாம் சீரியல் போட்டுறதுன்னு பார்த்து சிலர் சொல்லிக்கிட்டாங்களாம், இந்த வருஷம் உங்கள் பாஸுக்கு நிறைய காசு வந்துருச்சு போல, தெருவெல்லாம் லைட்டு போட்டிருக்காருனாங்களாம். ஆமாங்க, நமக்கு காசு நிறைய வருதுங்க. நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேங்க, என்னைக்கும் காசு வரலன்னு சொல்ல மாட்டேன். அப்படியாங்களா பாஸ்டர், வெளிநாடு சொல்லிங்கிறீங்களா? வருது, வெளிநாட்டிலேருந்து வரல, பரலோகத்திலிருந்து வருகிறது. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கேயோ கொடுப்பார், யாரை கொண்ட கொடுத்துக்கிட்டு தாங்க இருப்பார். அதனால நாம என்ன பண்றோம், இது இந்த ரகசியம் பெருசுங்க. நான் அடிக்கடி பெண்கள் ஜெபத்துல சொல்லுவேன், இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒருத்தர் அப்படித்தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். நான் பைபிள் காலேஜ் படிச்சப்ப அங்க ஒரு வயசான ஒரு மனுஷன் இருப்பார். அவர் சொல்லுவாரு, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு, பால்ராஜ் இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியம், உனக்கு புரியாது அப்படிம்பாரு. அப்ப புரியாத ரகசியம் எல்லாம் இப்ப எனக்கு புரிய வருதுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை நிறைந்தவர், நாம் ஆராதிக்கிற தேவன் ஈடு இணையில்லாதவர், ஒப்பற்றவர், உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர், போதுமானவர், நம்மோடு இருக்கிற இம்மானுவேலர். ஆமென். சரி, அதனால இவங்கெல்லாம் கடவுளை பணிந்து கொண்டது போல, இந்த இயேசுநாதரை தொழுது கொண்டது போல, இந்த மாலை பொழுதுல நாம கூட எதுக்காக தான் வந்திருக்கிறோம்? இந்த தேவனை பணிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம், அவரை தொழுது கொள்வதற்காக வந்திருக்கிறோம், அவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். சரி, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். கொள்கிறவன் எவனோ, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி. சரி, அது போல நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்போஸ்தலர் 2:21. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவான் என்று உரைத்திருக்கிறார். தேவன் உரைத்திருக்கிறார். யாருக்குங்க ரட்சிப்பு? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனுக்கு ரட்சிப்பு. இயேசுங்கிற பேருக்கு என்ன சொல்லி அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். இப்போ இந்த ரட்சிக்கிற ரட்சகரை ஒருவன் தொழுது கொள்கிற பொழுது கர்த்தர் அவனை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறீங்க, அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறீங்க, அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ரட்சிப்பு உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார், கர்த்தர் உங்களை காத்து கொள்வார், கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க இன்னும் 1000 மடங்கு அதிகரிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். இதனும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி வாக்கு கொடுத்த கர்த்தர் உடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்திலிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பார்க்கலும் அரிதானதை, பெரிதானதை, அதிகமானதை, ஆச்சரியமானதை, அதிசயமானதை காணும்படி, பெற்றுக்கொள்ளும்படி, அனுபவிக்கும்படி தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். நான் என்ன பேசுறதுன்னு ரொம்ப ஜெபத்தோடு நாள் கணக்கா இன்னைக்கு இந்த டெக்கரேஷன் பண்றதுக்கெல்லாம் கூட வரலங்க.
நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து கர்த்தருடைய திட்டமான தீர்க்கமான தீர்க்க தரிசனமான வார்த்தையை உங்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறேன். தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன் தம்முடைய வார்த்தைகளை ஒன்றும் தவறி தரையிலே விழாதபடி அதை தாங்கி அப்படியே நிறைவேற்றுகிற உன்னதமான தெய்வத்தினுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பேசி கொண்டிருக்கிறேன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஆவியானவர் உரைக்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையை அங்கீகரித்து பெற்றுக்கொண்டு ஆமோதித்து ஆமேன் என்று சொல்லி அதை சுதந்திரித்து சொந்தம் பாக்கி நீங்கள் சுகித்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே அவர் கொண்டிருக்கிற சித்தமா இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் மரியாதை போல ஏன் இது எப்படி ஆகும் அப்படின்லாம் நீங்க கேட்க வேணாம். ஆகும் சொன்னா ஆகும், அவர் ஆகாதுன்னு சொன்னா அது ஆகவே ஆகாது. அவர் பூட்டினா ஒருத்தனும் திறக்க முடியாது, அவர் திறந்தா ஒருத்தனாலையும் அதை பூட்ட முடியாது. அவர் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, மனிதனால் கூடாததெல்லாம் தேவனால். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க, நாம மனுஷன்தான், அது மறந்துடாதீங்க. சில பேர் உங்களை தேவன் மாதிரி நினைச்சுக்கிறீங்க. அதனால நான் ஒன்னாத்தான் ஒடியாந்தாத்தான் உருண்டாத்தான் பிறண்டாத்தான் ஒட்டினாத்தான் வெட்டினாத்தான் கட்டினாத்தான் இல்ல, அவர் நினைச்சாதாங்க எதுவுமே நடக்கும். அவனாலே அன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும். வேதத்தில் அதுதானே வாசிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் சமயமும் தேவனுடைய செயலும் நேரிட வேண்டும். அந்த தேவனை சார்ந்து கர்த்தருக்காய் காத்திருங்க. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். ஆகவே நாம் இந்த கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை பணிந்து கொள்ளுகிற பொழுது, தொழுது கொள்ளுகிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேர் கிறிஸ்தவ சபைகளில் கூட வெளியில வழக்கத்துக்கு மாறா நீ பெருசு பெருசா பந்த போட்டு வச்சிருப்பாங்க, அப்படியும் இடம் பத்தாது. ஏன்னா சில கிறிஸ்தவங்க வருஷத்துக்கு 3 நாள் தான் சேர்ச்சுக்கு வருவாங்க. என்னைக்கு வருவாங்க? புது வருஷத்துக்கு வருவாங்க, ஈஸ்டருக்கு வருவாங்க, கிறிஸ்துமஸுக்கு வருவாங்க. அதே மட்டமா பேசுறமே, நம்ம யோக்கியதை பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட லாய்க்கு இல்லாம இருக்குது. எங்க கொண்டு போய் முட்டிக்கிறது? நம்ம ஆளுங்களுக்கு என்ன சொல்றதுங்க, இந்த அண்டர் அப்படி சொல்றார், நான் சொல்ல, மாட்டுக்கு இருக்கிற அறிவு, கழுதைக்கு இருக்கிற அறிவு, சூடு சொர்ண, அது கூட என் ஜனத்துக்கு இல்லை அப்படிங்கிறாரு. பாருங்க, இருக்கா வசனம்? எங்க இருக்கு? ஏசியாவில் சொல்லி வச்சிருக்கிறார். ஆனா நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? நோவா காலத்துல வாழ்ந்த ஜனங்களை மாதிரி தான் உணவற்றவர்களா வாழ்றோம். ஜலப்பிரளயம் வந்து தங்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் உணராது இருந்தார்கள் மாதிரி அப்படி ஜடமாவே வாழ்ந்து சாவதை நோக்கி போயிட்டு இருக்க கூடாது. நல்ல நாளும் பெரிய நாளுமா பேசுற பேச்சையாது அப்படிங்காதீங்க. சும்மா சீலை பிதுக்காம மருந்து போடுறதுல பிரயோஜனம் கிடையாதுங்க. என்ன பண்ணணும்? ஒரு புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போனால் சீக்கிரம் ஆறிடும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் பிள்ளைக்கு வலிக்குமே, புருஷனுக்கு வலிக்குமே, பொண்டாட்டிக்கு வலிக்குமேன்னு பார்த்து தொட்டு அடி ஒத்தி எடுத்துருவோம். டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஈவு இறக்கம் பார்க்காம ஒரே அமுக்கு தான். அமுக்கில் அப்படி பிச்சுக்கிட்டு சலமும் சீலும் வெளியில் வந்துடும். அப்புறமே நம்ம பஞ்சை வச்சு தொட்டு அவரு அந்த கத்திரிக்கோளில் ஒரு பஞ்சை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? பறக்குன்னு இங்கிட்டு ஒரு இல்ப்பு அங்கிட்டு ஒரு இல்ப்பு போட்டு மருந்தை போட்டால் 2 நாளையில பட்டு போயிடும். எது சௌரியம்? புண்ணை சுத்தம் பண்ணாம மேல மருந்தும் கட்டும் போடணுமா? அதக்கி பிதுக்கி சலத்தை எடுத்து காயம் கட்டணுமா? அதனாலதாங்க இப்படி பேசுறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற நாளா இருக்கட்டும், ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருகிற நாளா இருக்கட்டும். யூத ஜனங்க பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து ஒரு பண்டிகையா கொண்டாடுவாங்க. அந்த பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. அந்த பண்டிகைக்கு அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மறுபிரதிஷ்டைன்னு ஒரு அர்த்தமா, வெளிச்சம்னு அர்த்தமா. ஆலயம் தீட்டுப்பட்ட பிற்பாடு அதை சுத்திகரிச்சு அதை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணி விளக்கேற்றினாங்களாம்.
அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் மறுபிரதிஷ்டை பண்ணுகிற நாளா இந்த நாள் இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து என்கிற ஒளி ஏற்றப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த பண்டிகை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாய் மாறட்டும். அநேகர் சொல்லுவாங்க, பெந்தகோஸ்தல இந்த பாரம்பரியமெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த பாரம்பரியமெல்லாம் வேணான்னு தானே விட்டுட்டு வந்தோம், மறுபடியும் தான் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்து கேட்டாலாம் இருக்கிறாங்க. அப்ப கொண்டாடணும், அர்த்தம் இல்லாம கொண்டாடணும். இப்ப கொண்டாடுறோம், அர்த்தத்தோடு கொண்டாடுறோம். ஆமே, ஹல்லேலூயா. நம்மை மறுபிரதிஷ்டை பண்ணுவோம், நம்முடைய இருளெல்லாம் நீக்குவோம், பாவத்தை எல்லாம் அகற்றுவோம், பரிசுத்தமாக்கி கொள்வோம். அந்த பேரொளி நம்முடைய இருதயத்திலே உதிக்கட்டும். இருளில் வாழ்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், வேதத்துல வாசிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த வெளிச்சத்தோடு நாம இங்கிருந்து புறப்பட்டு போவோம், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வாழ்வோம். இந்த பண்டிகை அப்பொழுது ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையாய் இருக்கும். இந்த பண்டிகை ஒரு ஆசீர்வாதத்தின் பண்டிகையாய் இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, வழக்கமா பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ஆராதனையில் நான் ரொம்ப எல்லாம் பேசுறதே கிடையாது. ஏன்னா நீங்க ரொம்ப அவளை எதிர்பார்த்திருக்கிற அந்த டான்ஸ் நாடகத்தை பார்க்கணுங்கிறதுக்காண்டி பேருக்கு 4 வார்த்தை சொல்லி விட்டுருவேன். ஆனா இன்னைக்கு விடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஆண்டவர் சும்மா பேச மாட்டாருங்க, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது, நான் என்ன இப்படி பேசுறேன் அப்படி நக்கல் நையாண்டி பண்ணிட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காதுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், கனம் பண்ணணும், அதுக்கு நடுங்கணும், பயப்படணும், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். மரியாதை போல ரொம்ப அழகாந்தமா சொன்னாங்க பாருங்க, ஒரு கன்னி பெண் கர்ப்பவதியானா கல்லால் அடிச்சு கொள்ளுவான், ஊர் உலகம் என்ன பேசும். அதை நினைச்சு பார்க்குறப்ப எவ்வளோ பயம் வந்திருக்கும்ல. இயேசுநாதருக்கு கெச்சமனே தோட்டத்தில் ரத்த வேர்வை வேத்தது மாதிரி இந்த மரியாளுக்கு காப்ரியேல் தூதன் மங்கள வார்த்தை சொன்னப்பயே இந்த அம்மாவுக்கு ரத்த வேர்வை வந்திருக்கும். ஹார்ட் அப்படியே பஸ்ட் ஆயிருக்கும். எதை நினைச்சு? அவன் கல்லால் அடிக்கிறது நினைச்சு கூட பயம் இருக்காது, அவன் சொல்லால் அடிக்கிறான் பாருங்க, அதை நினைக்கிறப்ப அவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஆனாலும் அந்த அம்மா அழகா சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு தெரியுமா? வாழ்ந்தா அந்த அம்மா மாதிரி வாழணுங்க. அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, இந்த பண்டிகை ஒரு அர்த்தமுள்ள பண்டிகையா இருக்கும். இந்த பண்டிகைக்கு பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய இருள் உங்களை விட்டு விலகும். ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம் உங்களுடைய இருதயத்துல உண்டாகும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த நல்ல மாலை பொழுதுல தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு பிரயாசப்படுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை காணிக்கை எடுக்கிறது நம்முடைய வழக்கம் கிடையாது. ஆனா இந்த வருஷம் காணிக்கை எடுக்கும்படி என் உள்ளத்துல ஆண்டவர் ஏவனப்படினால இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? ஆண்டவருக்கு நாம காணிக்கை கொடுக்க போறோம். அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாய் கொடுத்தாங்க. சரி, அப்படின்னா இன்னைக்கு பாஸ் நம்ம காதல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் கேட்கறாரு போல அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். சரி, அதனால அதெல்லாம் நான் உங்கள்ட்ட கேட்கல, அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கட்டும்னு கூட சொல்ல முடியாது. ஒருவேளை ஆர்டர் போட சொன்னா என்ன பண்ணுங்க? போடுங்க. நம்ம உண்டியல்ல பார்த்து ஒருத்தர் சொன்னாரு, உங்க விசுவாசம் கம்மிங்க பாஸ்டர்னாரு ஒருத்தர். ஏன்னு கேட்டேன். உண்டியலுக்கு வாய் சின்னதான் வச்சிருக்கீங்கன்னாரு. எங்க ஆளுங்க போடுறது இதுக்குள்ளார அப்பெல்லாம் டொடக்குன்னு இந்த சில்லற காசு போடுவாங்க, அது போய் சத்தம் கேட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே தர்மாக்கோல் வெட்டி வச்சேன் நான், சத்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. நம்ம ஆளுங்க போட்டு போட்டு அந்த தர்மாக்கோலே தூளா போயிடுச்சுங்க. அவர் சொன்னார், உங்க விசுவாசம் கம்மிங்க பாஸ்டர், எப்படி கத்தையா போட்டா உள்ள போகும் அப்படின்னாரு. இது என்னைக்கு நிறைவேறும்னு தெரியல. இப்ப காத்துல கிடக்கிறதெல்லாம் காத்துல கழுத்துறதெல்லாம் போடணும்ல. அந்த அளவுக்கு என் விசுவாசம் என்ன பண்ணல, வளரல. அதனாலதான் நம்ம உண்டியலுக்கு வாய் எப்படிதான் இருக்குது, சின்ன வாயா தான் இருக்குது. சரி, அதனால அந்த சாஸ்திரிகள் ஆண்டோட்டன் பெற்றுக்குள்ள வரல, ஆண்டோருக்காக கொடுப்பதற்காக 2 வருஷம் அவரை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு காணிக்கை செலுத்தினாங்க. இந்த வேளையில நாமும் கர்த்தரை கனமண்ணும் விதமாக நம்முடைய கரத்திற்கு உச்சிதமானதை விசேஷித்தமானதை என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு இந்த நன்னாளிலே காணிக்கையாய் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காணிக்கையோடு நிப்பாட்டிடக்கூடாதுங்க. காணிக்கைக்கு மேலாய் கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறாரு. அதுதாங்க நம்முடைய இருதயம். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை
எனக்கு தான்னு கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இல்லையா? அதனால இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே நம்மையே ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இதுல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆமென். நன்னாளிலே உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் இம்மானுவேலராய் உங்களோடு இருப்பாராக. உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி தப்புவித்து ரட்சிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு உங்களுடைய நாமங்களை, உங்களுடைய பெயர்களை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர நேரு வழியாய் உங்களை நடத்தி இந்த பூமியிலே அனுதினமும் உங்களை உணர்த்தி திருத்தி சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை கொண்டாட வந்திருக்கிற நாங்கள் அந்த பரம சேனை உம்மை துதித்தது போல, அந்த மேய்ப்பர்கள் கூட்டம் உம்மை துதித்தது போல, ஆண்டவரே அந்த சாஸ்திரிகள் உம்மை பணிந்து கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாக, நாடுகிறவர்களாக, உம்மை பணிந்து கொள்கிறவர்களாக, எங்கள் காணிக்கையினால் உம்மை கனம் பண்ணுகிறவர்களாக இருந்து ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வண்ணமாக ஆண்டவரே நாங்களும் கூட உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிய அனுகிரகம் பண்ண உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், கனப்படுத்தும். நீர் எப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள எல்லா நிகழ்ச்சிகளிலும் கர்த்தருடைய கரம் நன்மைக்கு எதுவாக இருக்க மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.